ஹாய் கைஸ், ஒரு வழி ஐஃபோன் எஸ்சியோட அடுத்த வருஷனை லான்ச் பண்ணிட்டாங்க. ஐஃபோன் எஸ்சி 2020 அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே கம்மி விலை ஐஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஃபோனோட ப்ரைஸ் என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம T4Tech-தம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 4.7 இன்ச் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமராவுக்கு போகலாம். கேமராவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 12 மெகா பிக்சல் வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் f1.8 அப்பர்ச்சர் சைஸில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா தான் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க, ஆனால் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைட்டிங் எஃபெக்ட்டை தனியாக செட் பண்ண தேவையில்ல, ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் எஃபெக்ட்ஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஃபோனில் எடுத்தது தான். இந்த கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ரொம்பவே செம்மையான குவாலிட்டியில் இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐஃபோன்னாலே நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு போகலாம். வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4K வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 4K 24 FPS 30 FPS இல்லை 60 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்க முடியும் OIS சப்போர்ட்டோட. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவுக்கு போகலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் f2.2 அப்பர்ச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 1080p HD வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் 30 FPS வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைவசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஐடி கொடுத்துருக்காங்க. அதாங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இது ஹோம் பட்டனாகவும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட சிப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு A13 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஐஃபோன் 11 Pro மேக்ஸ்லேயும் இருக்குது. 1,10,000 ரூபாய்க்கு செல் ஆகிற மொபைலில் இருக்கிற சேம் ப்ராசஸர் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதில் A13 பயோனிக் சிப் இருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்க போது. இதோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்க போது, பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். பவர் எஃபிஷியன்ட் பற்றி பேசும்போது இதோட பேட்ரி பற்றி பார்ப்போம். பேட்ரி பார்த்திங்கன்னா இதில் வழக்கம் போல் தான். என்ன பேட்ரி mAh அப்படின்னு சொல்லவே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா 13 மணி நேரம் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் IP67 ஸ்ப்ளாஷ் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் இது நீங்கள் 1 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ளே 30 மினிட்ஸ் வரைக்கும் இது தாங்கும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்து சிம் கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் நேனோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் eSIM யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து OS பார்த்திங்கன்னா iOS 13 தான் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட்டு தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து ரேம் பார்த்திங்கன்னா நான் இதில் வெப்சைட்டில் தேடி பார்த்தேன். நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நான் சர்ச் பண்ணுற வரைக்கும் இதில் 3GB ரேம் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக ப்ரைஸிங்கும் பார்த்துடலாம். ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42,500 ஸ்டார்ட் ஆகுது இந்த ஐஃபோன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தாங்க. ரொம்பவே காம்பேக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இது செட் ஆகாது. நீங்கள் அதிகமாக மல்டி டாஸ்கிங், கேம்ஸ் விளையாடுறது, வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுவீங்கன்னா பெரிய டிஸ்பிளே இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து கேமரா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கேமரா எதாவது கொடுத்துருக்கலாம். வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லை டெலிஃபோட்டோ அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. அடுத்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது 18 வாட் வரைக்கும். ஆனால் பாக்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் தரமாட்டாங்க, அதுவும் ஒன்று. இந்த ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் வாங்கலாம். நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் SE 2020 வாங்குவீங்களா, இல்லை சாம்சங் கேலக்ஸி S10 லைட் வாங்குவீங்களா, இல்லை OnePlus 8 வாங்குவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஐஃபோன் வாங்கினப்பா அப்படின்னு ஒரு செல்லை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.